வரலாற்று சிறப்புமிக்க நம்முடைய திட்டக்குடி சட்டப்பேரவை தொகுதியில் இருக்கக்கூடிய பெண்ணாடத்திற்கு வந்திருக்கின்றோம். மிகப்பெரிய எழுச்சியோடு நம்முடைய யாத்திரை தமிழகத்தினுடைய 156வது தொகுதியாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை மிகப்பெரிய எழுச்சியோடு நம்மிடம் வந்திருக்கிறது. ஐயா, உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் உங்க ஒவ்வொருத்தரையும் தொட்டு பார்க்கணும், கை கொடுக்க வேண்டும், உங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆசை. ஆனால் எல்லா யாத்திரைகளும் கூட அது சாத்தியமாவதில்லை. அது பண்றது கஷ்டம். எல்லாத்தையும் கை கொடுக்கிறது கஷ்டம். முடிந்தவரை அனைத்து மக்களையும் சந்திக்கின்றோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய வடகரையிலிருந்து தர்மலிங்கம் ஒரு அண்ணன் இருக்காரு. இருந்தா கை கொடுங்க. தர்மலிங்கம் அவர்கள் சொன்னார், எங்க ஊர்ல இருந்து 100 பேர்த்த பாரதிய ஜனதா கட்சியிலே புதிதாக இணைத்துக் கொண்டு வந்திருக்கின்றேன். அந்த 100 பேர்த்த நீங்க சந்திக்கணும் ஐயா. இந்த யாத்திரையில ஒரு பெரிய வருத்தமே இது போன்ற கடினமாக உழைக்கக்கூடிய நம்முடைய மக்கள் உங்க ஊர்ல பாரதிய ஜனதா கட்சியில் புதிதாக இணைத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய இந்த யாத்திரையை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்திலே வந்திருக்கக்கூடிய பட்டுக்கட்டையிலிருந்து நம்முடைய சகோதரிகள் வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம சகோதரிகள் எல்லாம் வீட்டில் இருக்கிறோம். அதெல்லாம் விட்டு இந்த யாத்திரையில பங்கேற்பதற்காக இந்த கூட்டத்திலும் கூட முண்டியடித்து நம்முடைய சகோதரிகள் இருக்கிறாங்க. வரும்பொழுது கூட ஒரு பாட்டியம்மா கீழே விழுந்துட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் கூட முடிந்தவரை உங்களை சந்திக்க வேண்டும், உங்களிடம் பேச வேண்டும், உங்களுடைய குறை நிறைகள் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த யாத்திரை இருக்குது ஐயா. அப்படி இந்த கூட்டத்தில் யாராவது ஒரு சகோதரனோ சகோதரியோ அண்ணே வந்தே சரியா பார்க்க முடியல, பேச முடியல, உங்களுக்கு எங்களுடைய அன்பை சொல்ல முடியவில்லை என்று நீங்கள் வருத்தப்பட்டால் அதற்காக என்னுடைய தாழ்மையான வருத்தத்தை உங்களிடம் நான் பதிவு செய்கின்றேன் சகோதர சகோதரிகள். ஏன்னா ஒரு குறைந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய யாத்திரையில் எல்லோரையும் சந்திப்பது கஷ்டம். அதற்காக நம்ம தர்மலிங்க அண்ணனை கட்டிப்பிடிச்ச அழுதா இருக்கலாம். அண்ணனுக்கு என்னுடைய வருத்தத்தை மன்னிப்பை தெரிவித்து இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளும் கூட தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றத்திற்காக இங்கே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய குடும்பத்தை திரும்பி பாருங்க ஐயா. இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஒருமுறை உங்களுடைய குடும்பத்தை திரும்பி பாருங்க. ஒருவேளை இங்க வந்திருக்கக்கூடிய ஏழை தாய் இங்கே நின்று கொண்டிருந்தால் அந்த ஏழை தாயினுடைய தாயும் ஏழையாகத்தான் இருந்தார். அந்த ஏழை தாயினுடைய பாட்டியும் ஏழையாகத்தான் இருந்தார். அந்த ஏழை தாயினுடைய பாட்டியினுடைய தாயும் ஏழை தாயாகத்தான் இருந்தார். நம்ம யோசித்து பார்க்கணும். கத்தாதீங்கன்னா தயவு செஞ்சு கத்தாதீங்க. பின்னாடி நிறைய பேர் நிக்கிறாங்க, தயவு செஞ்சு கத்தாதீங்க. ஆனால் அந்த ஏழை தாய் ஒரு முறை யோசித்து பார்க்கணும். 70 ஆண்டு காலமாக அமைதியாக 70 ஆண்டு காலம் 80 ஆண்டு காலமாக தமிழகத்திலே ஏழை மக்கள் எதற்காக ஏழை மக்களாக இருக்கின்றார்கள் என்று ஒரு முறை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க பின்னாடத்தில் நின்று கொண்டிருந்தாலும் கூட பொருளாதாரத்தில் நாம் உயர்ந்திருக்கின்றோமா? திராவிட மாடல் ஆட்சியிலே ஜாதி எல்லாம் ஒழித்து விட்டோமா? திராவிட மாடல் ஆட்சியிலே ஏழை என்கின்ற சமுதாயத்தை முழுவதுமாக அகற்றிவிட்டு நடுத்தரத்திற்கு கொண்டு வந்திருக்கோமான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க ஐயா. தமிழ்நாட்டில் இத்தனை காலமாக ஆட்சி எப்படி நடக்குதுன்னாங்க ஐயா, இந்த ஆட்சிக்கு 4 கால்கள், நாற்காலிக்கு 4 கால்கள். அதுல ஒரு கால் சாதி, சாதியை வைத்து ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறார். சாதியை வைத்து மக்களை பிரித்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கால் நாற்காலியினுடைய ஒரு கால். நாற்காலியினுடைய இன்னொரு கால் என்பது குடும்ப ஆட்சி. கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பிறகு மு.க. ஸ்டாலின் ஐயா, அவருக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், அதற்கு பிறகு நேற்று சேலம் இளைஞரணி மாநாட்டில் அடுத்த வாரிசு இன்பநிதி ஸ்டாலின் அவங்க வந்துட்டாங்க. ஒரு கால் என்பது குடும்ப ஆட்சி. எங்கே திரும்பி பார்த்தாலும் கூட தமிழகத்தை பொறுத்தவரை குடும்பங்கள், கழகங்கள் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு காலம் ஐயா ஊழல். வரிப்பணம் ஏழை மக்களுக்கு வந்து சேர வேண்டியது. நல்ல வீடு, தரமான குடிநீர், ஒரு அரசு பள்ளியில போய் படிச்சீங்கன்னா தரமான ஒரு கல்வி உங்களுக்கு கிடைக்கும். தரமான அரசு பேருந்துல ஏறி இறங்கணும். எல்லாம் தரமான பொருளை கொடுப்பதற்காகத்தான் மக்கள்கிட்ட வரி அரசு வாங்கி அந்த வரிப்பணத்தை வச்சு பட்ஜெட் போடுறாங்க. ஆனா ஊழல் என்கின்ற ஒரு பெரிய பேய் தமிழகத்தை 70 ஆண்டு காலமாக பிடித்து ஆட்டிக் கொண்டிருக்கிறது. கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சிக்கு பிறகு ஊழல் என்பது தமிழகத்தில் முதலாக எட்டி பார்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஊழல் என்பது உச்சத்தை தொட்டிருக்கிறது. ஒரு கால் ஊழல் ஐயா, இன்னொரு கால் அடாவடித்தனம். அரசியல்வாதிகள்னாவே உங்களுடைய எம்பி, சொந்த எம்பி, உங்களுடைய இந்த கடலூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய எம்பி ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ரமேஷ் அவர்கள் தன்னுடைய சொந்த கம்பெனியில அந்த கேஷ்யூ தொழிற்சாலையில ஒரு தொழிலாளரை அடித்துக் கொன்று அதன் பிறகு ஒரு லோக்கல் காவல்துறை ஒரு எஃப்ஐஆர் கூட போடலீங்க ஐயா. அதை பாரதிய ஜனதா கட்சி நடத்திய ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு
ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி கொலை குற்றவாளி நம்பர் 1 அக்யூஸ்ட் 1 ஒரு எம்பி தலைமறைவாக இருந்தார்கள். இந்தியாவின் அநியாயத்தை எங்கேயுமே பார்க்கலீங்க ஐயா. மக்களால் ஓட்டு வாங்கி மக்களுடைய ஓட்டை எல்லாம் பெற்று உங்களுக்கு நான் சேவை செய்கின்றேன் என்று சொல்லி திமுக உத்தரவாதம் கொடுத்து உங்களுடைய தொகுதியினுடைய எம்பி ஒரு கொலை குற்றவாளியாக காவல்துறை பிடித்து விடுவார்கள் என்று அப்ஸ்டாண்டிங் அக்யூஸ்டா இருந்தார். அதன் பிறகு காவல்துறை கைது செய்யாம நீதிமன்றத்திலே சரணடைந்து இன்னைக்கு சுத்திட்டு இருக்கார். தன்னுடைய சொந்த தொழிற்சாலையில கோவிந்தராஜ் என்கின்ற தொழிலாளரை கொலை செய்தவர் உங்களுடைய எம்பி ஐயா. அதை கூட பாரதிய ஜனதா கட்சி டெல்லி வரைக்கும் போய் புகார் கொடுத்து ஒரு ஆணையத்தினர் புகார் கொடுத்து அதன் பிறகு காவல்துறை எஃப்ஐஆர் போட்டாங்க. அடாவடித்தம். இந்த 4 கால் தாங்க ஐயா சுத்தி சுத்தி வருது. நாற்காலிக்கு 4 கால் இருப்பது போல ஊழல் என்பது ஒரு கால், குடும்ப ஆட்சி என்பது ஒரு கால். யோசிச்சு பாருங்க ஐயா. சாதி என்பது ஒரு கால், அடாவடித்தனம் என்பது ஒரு கால். வாழ்க்கை மாற்றம் அடைந்திருக்குதா? கண்டிப்பா இல்லைங்க ஐயா. எப்படி சைக்கிளுக்கு ஸ்டாண்ட போட்டு சுத்துனீங்கன்னா டயர் மட்டும் சுத்தும், சைக்கிள் முன்னாடி போகாதோ அதுபோல்தான் என்று தமிழகம் இருக்கிறது. சைக்கிளுக்கு ஸ்டாண்ட் போட்டு சைக்கிளை ஓட்டிட்டு இருக்கும். அந்த ஸ்டாண்டை எடுத்து விட்டா தாங்க ஐயா சைக்கிள் முன்னாடி போகும். ஸ்டாண்டையே எடுத்து விடல. எடுத்து விடுவதற்கு ஆட்சியாளர்கள் தயாராக இல்லை. சாதியை ஒழித்து விட்டால் சாதியை வைத்து அரசியல் செய்ய முடியாது. ஏழை மக்களை முன்னேற்றிட்டா ஏழையா வச்சிருந்தா தான் வாக்கு அரசியல். அடாவடித்தனம் பண்ணாதான் அரசியல் பவர். நீ யோசிச்சு பாருங்க. இந்த 4ஐயும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஐயா, ஒழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பிரதமருடைய ஆட்சி சாதாரணமாக நடத்தினார். 4ஐயும் கை வச்சிருக்கார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை 4 விஷயத்திலும் கையை வைத்திருக்கின்றார். குடும்ப ஆட்சிக்கு முற்றிலும் எதிராக பிரதமர் இருக்கின்றார். குடும்ப ஆட்சி இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றார். இந்தியாவில் எங்கேயுமே குடும்ப ஆட்சி இருக்கக்கூடாது. இவர்களெல்லாம் சாதியை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுகின்றார், நானும் சாதியை நம்புகின்றேன். ஆனா இவங்க நம்புற சாதி இல்லைங்கய்யா. பாரத பிரதமருடைய சாதியை பொறுத்தவரை ஏழை ஜாதி, பெண்கள் ஜாதி, விவசாயிகள் ஜாதி, இளைஞர்கள் ஜாதி, இந்த 4 ஜாதிகளுக்கு மட்டும்தான் நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறோம். அதுல குறிப்பாக ஏழை ஜாதி இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றோம். நடுத்தர வர்க்கமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக 10 ஆண்டுகளாக நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறோம். இளைஞர்களுடைய மேம்பாட்டிற்காக நம்முடைய ஆட்சி இருக்கிறது. பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய ஆட்சி இருக்கிறது. விவசாயிகள் கௌரவமாக வாழ வேண்டும். விவசாயிகளுக்கு பிறகு அவருடைய குழந்தைகள் தைரியமாக விவசாயம் செய்வதற்கு வர வேண்டும் என்பதற்காக விவசாயத்தை உச்சகட்டமாக மேலே எடுத்துச் செல்வதற்காக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்களும் ஜாதியை நம்புகின்றோம். ஆனால் நாம் நம்பக்கூடிய ஜாதி வேறு. இளைஞர், பெண்கள், விவசாயம், ஏழை, இந்த 4 பேரையும் நம்பித்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரி. குறிப்பாக இந்த பகுதி மிக முக்கியமான பகுதி. முன்னேற்ற பாதையில் இல்லைங்க ஐயா. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தமிழகம் முழுவதும் வேலைக்கு போறாங்க. ஏன் உலகம் முழுவதும் வேலைக்கு போறாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் உலகம் முழுவதும் வேலைக்கு போறாங்க. உள்ளூர்ல வேலை இல்லை. சாதியை வைத்து அரசியல் செய்து செய்து வளர்ச்சி என்பது எட்டி பார்க்காத ஒரு தொகுதியாக நாம் மாறி இருக்கின்றோம் ஐயா. இதெல்லாம் சரித்திரம் வாய்ந்த மண், சாதாரண மண் இல்லைங்க ஐயா, சரித்திரம் வாய்ந்த மண். ராமபிரானுடைய குலகுருவாக இருக்கக்கூடிய வசிஷ்டர் இங்க இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமியை வந்து வழிபட்டார் என்பது ஐதீகம். அப்படிப்பட்ட மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். சாதாரண மண் இல்லைங்க. மிக முக்கியமான கோவில்கள் உங்களை சுற்றி இருக்கிறது. ஆனா வளர்ச்சி எட்டி பார்க்காம வெறும் சாதி அரசியலை வைத்து மக்களை பின்னுக்கு தள்ளி சாதியை வைத்து பிரித்து அரசியல் நடக்கிறது. அதை ஒழிக்க 2024 பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு வாய்ப்பு. வளர்ச்சி அரசியல். கடலூருக்கு தொழிற்சாலைகள் வரணும் ஐயா. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இங்கே உருவாக்கப்பட வேண்டும். இங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும். ஏழை மக்கள் நடுத்தர மக்களாக வாழ வேண்டும். அது நடக்க வேண்டும் என்றால் அதை நடத்தி காட்டக்கூடிய ஒரே ஒரு தலைவன் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. வேற யாருங்க ஐயா மதிப்பிற்கு நீங்க சொல்லுங்க. நானே அவங்கள்ட்ட கேட்கிறேன், ராகுல் காந்தினால செய்ய முடியும் நினைக்கிறீங்களா ஐயா? அவரு எது வடக்கே, எது தெற்கே, எது கிழக்கே, எது மேற்கே தெரியாம ஏதோ ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்கார். மு.க. ஸ்டாலின் ஐயா செய்வார் நினைக்கிறீங்களா? 37 மாசமா எப்படா தப்பிச்சு ஓடலாம் நல்லா உட்கார்ந்து இருக்கும். அவர் பிரதமர் கனவு வேற. அரவிந்த் கெஜ்ரிவால் செய்வார் நினைக்கிறீங்களா? முடியாது. மம்தா பானர்ஜி செய்வாங்க நினைக்கிறீங்களா ஐயா? யாரு பிரதம மந்திரி வேட்பாளர் ஐயா? அந்த பக்கம். இந்த பக்கம் 10 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் உங்களுக்காக ஆட்சி செய்து நேர்மையான ஊழல் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதற்காக பாடுபட்டு நல்லாட்சி கொடுக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார்.
அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும். உங்களுடைய வாக்கு நல்லாட்சிக்கும் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இருக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் நிற்கிறார். இந்த பக்கம் யாருங்க ஐயா பிரதம மந்திரி வேட்பாளர்? ஸ்டாலின் அவர்களா, லல்லு பிரசாத் யாதவ் அவர்களா, நிதிஷ்குமார் அவர்களா, உத்தவ் தாக்கரே அவர்களா, மம்தா பானர்ஜி அவர்களா, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களா, ஓமர் அப்துல்லா அவர்களா, கே சந்திரசேகர் ராவ் அவர்களா, பிள்ளையாரி விஜயன் அவர்களா? யாரும் இல்லைங்க, யாருமே இல்லை. எல்லாம் சுயநலவாதிகள். சுயநலவாதிகள் ஒரே இடத்தில் அமர்ந்து இந்தி கூட்டணி என்கின்ற பேரில் சுயநலவாதிகளுடைய கூடாரமாக இருக்கிறார். அவருடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றார். நேற்று நீங்க சேலத்தில் பார்த்திருப்பீங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி மாநாட்டை பார்த்திருப்பீங்க. சேலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி நடக்குதுன்னு யாராச்சும் உங்க நண்பர் சொல்லியிருக்கலாம். எதுங்க மாநாடு? கனிமொழி அவங்க கொடியேற்றுறாங்க. யாரு கனிமொழி? ஸ்டாலின் ஐயா அவருடைய சகோதரி. அந்த கொடியேற்றது யார் பாக்குறா? ஸ்டாலின் ஐயா. கொடியேற்ற பிறகு மைக்கில் யார் பேசுறா? உதயநிதி ஸ்டாலின், ஸ்டாலின் ஐயா பையன். அதை முன்னிருக்கையிலிருந்து யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? ஸ்டாலின் ஐயா அவருடைய பேர குழந்தை உதயநிதி ஸ்டாலினுடைய பையன் இன்பநிதி ஸ்டாலின் முன்னிருக்கையிலிருந்து பார்க்கிறார். இதான் தமிழக அரசியல் ஐயா. காலத்திற்கும் நம்முடைய குடும்பம் இவர்களுக்கு கொத்தடிமைகளாக தமிழகத்தில் இருப்பதற்காகத்தான் நம்முடைய குழந்தைகளும் இளைஞர்களும் இருக்கிறாமா? ஒரே ஒரு குடும்பம் கோபாலபுரத்தில் பிறந்திருக்கின்றோம் என்கின்ற ஒரே ஒரு தகுதியை வைத்துக் கொண்டு தமிழகத்தை ஒரு ஊழல் மாநிலமாக மாற்றி, கடன்கார மாநிலமாக மாற்றி, இந்தியாவில் எந்த மாநிலமே 8,23,000 கோடி கடன் இல்லைங்க. நம்மதான் குடியார மாநிலமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார். எங்கே பார்த்தாலும் கூட 5,500க்கு மேற்பட்ட டாஸ்மாக் கடை. நம்முடைய சகோதரிகளும் நம்முடைய தாய்மார்களும் பல்லை கடித்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறார். ஏன்னா அரசுக்கு வருமானம் வேணும், டாஸ்மாக் கடையை திறந்து வச்சிருக்காங்க ஐயா. இவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த டாஸ்மாக் கடையை திறந்து வச்சிருக்கிறார். ஐயா இன்னைக்கு பார்த்தேன், தமிழகத்தில் நிறைய தற்கொலை அரசியல்வாதிகள் இருக்கிறார். நிறைய அரசியல்வாதிகள் என்னன்னே தெரியாம தற்கொலைத்தனமா பேசுறாங்க. அவர் அரசியல்வாதி சொல்றாரு, ராமர் கோவில் கட்டிட்டா மோடி அவர்கள் 3வது முறை பிரதமராக வந்து விடுவாராம். ராமர் கோவில் கட்டிட்டா என்னங்க லாபம் அப்படின்னு ஒரு தற்கொலை அரசியல்வாதி கேட்கிறார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமபிரானுக்கு பிராண பிரதிஷ்டை செய்த பிறகு தன்னுடைய பேச்சில் சொன்னார், ராமர் பாரதத்தின் நம்பிக்கை, ராமர் பாரதத்தின் ஆதாரம், ராமர் பாரதத்தின் யோசனை, ராமர் பாரதத்தின் சட்டம், ராமர் பாரதத்தின் உணர்வு, ராமர் பாரதத்தின் சிந்தனை, ராமர் பாரதத்தின் பிரதிஷ்டை, ராமர் பாரதத்தின் மரியாதை. நம்முடைய நாடு 500 ஆண்டுகளாக 1528 எங்கே குழந்தை ராமன் அவர் பாட்டுக்கு அமைதியா நிம்மதியா ஒரு கோயில் இருந்தார். தலையெடுப்பிலே கோவில் அழிக்கப்பட்ட பிறகு பெருமையாக அனைவருமே இஸ்லாமிய சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதர சகோதரர்கள் ஒன்றாக இணைந்து குழந்தை ராமருக்கு மறுபடியும் அந்த இடத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக 500 ஆண்டு காலமாக பெருமையாக இருந்து உச்ச நீதிமன்றத்தில் இருந்த வழக்கை எல்லாம் முடித்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு பிறகு குழந்தை ராமர் இத்தனை காலமாக தென்றுல பனியில குளிர்ல வெயில்ல மழையில் இருந்தாங்க. இன்னைக்கு குழந்தை ராமர் கம்பீரமாக அவருக்கு என்று கட்டப்பட்டிருக்கிற கோவில்ல ஜனவரி மாசம் 22ஆம் தேதி மத்தியானம் 12:29க்கு தன்னுடைய வீட்டுக்கு போயிருக்கார். சாதனை இல்லைங்களா ஐயா? இந்திய மக்கள் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ராமருக்கு கோவில் கொடுத்துருக்கிறோம் ஐயா. ஏன் ராமர் வடக்குக்கு மட்டும் சொந்தக்காரர் இல்லை, ராமர் நமக்கும் சொந்தக்காரர். ஸ்ரீரங்கத்தில் இன்னைக்கு போய் பெருமாளை கூப்பிடுறீங்கன்னா அந்த பெருமாளுடைய விக்கிரமம் ஆரம்பத்தில் ராமர் அவர்கள் கூப்பிட்டு இருக்கிறோம். அதை விபீஷணர் கொடுத்து அந்த விக்கிரமம் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்குது ஐயா. ராமேஸ்வரத்துக்கு போனீங்க, ராமர் வந்த இடம். ஏன் இங்க இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரர் கோவிலுக்கு போம். வைத்தீஸ்வரருக்கு போனீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா ராமபிரானே வந்து இறந்து போன ஜடாயு பறவைக்கு திரு கொடுத்து போன ஜடாயு குண்டம் இருக்கு. தர்மபுரிக்கு போன தீர்த்தகிரீஸ்வரர் ராமர் வந்து நீராடிய ஊர். எதற்காக ராமராஜ்யம் என்று சொல்லுகின்றோம் ஐயா? எந்த கடவுளுமே ஆட்சியானது கிடையாது. ஒரே ஒரு கடவுள் ஆட்சி யாரு செய்தார்னா ராமர் மட்டும்தான். மிச்ச கடவுள்லாம் மேலிருந்து நமக்கு அறிவுரை கொடுக்கிறாங்க, வழிமுறைகள் சொல்றார். ராமபிரான் மட்டும்தான் மனிதனாக தோன்றி 14 ஆண்டுகள் வனவாசம் இருந்து நாம் படுகின்ற துன்பத்தை எல்லாம் அவரும் பட்டு நாம் அனைவரும் கூட ராமரை போல நல்ல மனிதராக இருக்க முடியும் என்று உணர்த்தி ஒரு கடவுள் மன்னனாக ஆட்சி செய்து அதே போல ஆட்சி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்வதுதான் ராமராஜ். அதைத்தான் ராமராஜ்யம் என்று சொல்லுகின்றோம். ஏன்னா ராமன் மட்டும்தான் ஆட்சியாளர், வேற எந்த கடவுளும் ஆட்சியாளராக இல்லை. இன்னைக்கு இந்தியாவிலே ராமராஜ்யம் நிச்சயமாக வரும் என்றால் அதை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான்.
ராமராஜன் ஐயா குடும்பத்தை முன்னிலைப்படுத்தக்கூடாது. உலகத்துக்கெல்லாம் பையனை மனைவி கூட்டிட்டு போக கூடாது. ராமராஜ்யம் என்றால் மக்களை முன்னிலைப்படுத்தும், மக்களுடைய நலனை முன்னிலைப்படுத்தும், மக்களுடைய வாழ்க்கையினுடைய தராதரம் உயர்வதற்கு போராடி நிற்க வேண்டும், அநியாயத்திற்கு எதிராக நிற்க வேண்டும், தர்மத்தோடு ஆட்சி நடத்த வேண்டும். இது நடத்தக்கூடிய ஒரே ஒரு தலைவர் இன்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த யாத்திரையினுடைய முக்கியமான நோக்கம் பட்டியலிட்டு எல்லாம் போகணும், உங்களோட நேர்ல பார்க்கணும். பிரதமர் அவர்கள் எதற்காக 3வது முறையாக ஆட்சி கட்டளை நாம் அமர வைக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கணும். சிதம்பரத்தை பொறுத்தவரை, கடலூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை, குறிப்பாக பெண்ணாடத்தை பொறுத்தவரை சொல்லுவாங்க, பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கிறது. இன்னைக்கு யாத்திரையில பெண்ணாடம் என்று பார்க்கும்போது பெண்ணாடமே பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கிறது. பட்டியலுக்கு எல்லாம் மூளை முழுக்கெல்லாம் எந்த சகோதர சகோதரியை பார்த்தாலும் கூட ஒரு புன்முறுவலோடு மகிழ்ச்சியாக மோடி அவருடைய ஆட்சி நன்றாக இருக்கின்றோம், எங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறோம், இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இருக்கின்றார்கள், அவர்களும் வணக்கம் சொல்கின்றார். மோடியினுடைய ஆட்சி இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு தெரியும். உலகத்திலே 19 நாடுகள் அமைப்புகள் மோடி அவர்களுக்கு அந்த நாட்டினுடைய உயரிய விருது கொடுத்திருக்கிறார். 19 நாடுகள் அமைப்புகள், அதில் 8 இஸ்லாமிய நாடுகள் தன்னுடைய உச்சவட்ட விருதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இஸ்லாமிய நாடுகள் கொடுத்திருக்கிறார். ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இங்க பாருங்க, திருமாவளவன் என் நண்பர் தான் வெல்லும் சரணாலய மாநாடுன்னு போட்டிருக்காரு. அண்ணன் உண்மையாலுமே சரணாலயத்தை பத்தி என்ன பேசணும்? ஏன்னா இந்த ஊர்ல ஒரு திமுக எம்பி ஒரு கூலி தொழிலாளி அடிச்சே கொண்டாரு, அதுக்கு கைது இல்லையே, அதை பத்தி பேசினா சரணாலயம் வெல்லும். இல்ல இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ இருக்காரு சென்னையில, கருணாநிதி அந்த எம்எல்ஏ பேரு, அவருடைய பையன் வீட்டுல பட்டியலின சகோதரியை சூடு வைத்து கொடுமைப்படுத்தியிருக்கின்றார்கள், இன்னும் கைது நடக்கல, அதை பற்றி பேசினா சரணாலயம் வெல்லும். வேங்கை வயல்ல மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர்ல மனித மலத்தை கலந்து 14 மாதங்கள் ஆகிறது, இன்னும் யாரும் கைது செய்யப்படவில்லை, அதை பற்றி பேசினா சரணாலயம் வெல்லும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தில் 37 மாவட்டத்தில் பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு அநியாயம் அதிகமாக நடக்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கார், அதை பற்றி பேசின சரணாலயம். தமிழகத்தில் இன்னும் கூட பட்டியலின சகோதர சகோதரிகள் யார் பஞ்சாயத்து தலைவர்களாக வருகிறார்களோ கொடியேற்றுவதற்கு கூட பல இடத்தில் அனுமதி இல்லை, அதை பற்றி கண்டன அறிக்கை கொடுத்தால் சரணாலயம் வெல்லும். இதெல்லாம் பேசணும். ஆனா சரணாலய மாநாடு என்பது ஸ்டாலின் அவர்களை துதிப்பாடுவதற்காக ஒரு மாநாடு நடத்தக்கூடாது. ஸ்டாலின் அவர்களை மேடையில் உட்கார வச்சுட்டு அந்த கூட்டணியிலே தனக்கு சீட்டு கிடைக்கணும், ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவருக்கு அந்த சீட்டு வேண்டும் என்பதற்காக ஒரு தலைவரை மேடையின் மீது அமர்த்தி வைத்துக் கொண்டு துதிப்பாடி, அது சரணாலய மாநாடு அல்லையா? திருமாவளையா எப்படி ஆரம்பிச்சார்? ஏழை மக்களுக்காகத்தான் ஆரம்பிச்சார். வாழ்க்கை எங்க இருக்கார்? நேற்று சொல்றாரு அண்ணன் என்னை பத்தி, நண்பராக இருந்தாலும் என்னை பத்தி சொல்றார், அண்ணாமலை ஒண்ணுமே இல்லாம தமிழகத்துல மத அரசியல் செய்கின்றான். மத அரசியல் பண்றாங்க. தமிழக அரசு மக்களை ராமபிரானுடைய பிராண பிரதிஷ்டை பார்ப்பதற்கு தடுத்த பொழுது கொதித்தெழுந்து நீங்கள் பார்ப்பதற்காக உச்ச நீதிமன்றம் வரை சென்று அனுமதி வாங்கி உங்களோடு நாங்கள் நின்றால் மத அரசியலா? தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலை தட்டி கேட்டால் மத அரசியலா? திமுகவுடைய பெயர்களை புட்டு புட்டு வைத்து மக்கள் மன்றத்திலே வைத்தால் மத அரசியலா? திமுகவுடைய முதல் குடும்பத்தினுடைய ஊழலை எல்லாம் அவர்கள் சில நேரத்தில் செய்வதற்கு முன்பாக அதை தடுத்தால் மத அரசியலா? அவ்வளவுதான் அரசியல் தெரியும். எங்களுடைய அரசியலை பொறுத்தவரை எல்லா மதமும் சம்மதம் நம்மோடு இருக்க வேண்டும். ஆனா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்துக்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது கேள்வி எழுப்புகின்றோம், ஆதரவாக நிற்கின்றோம். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி சோயா துக்ளக் சோயா சொல்லுவாங்க, இந்துக்களுக்கு மட்டும் தமிழ்நாட்டிலே எழுச்சி வந்துவிட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் காவடி தூக்குவதற்கு கூட தயங்க மாட்டார்கள் என்று சொன்னார். இன்னைக்கு அந்த எழுச்சியை நான் பார்க்கின்றேன். இந்துக்களுடைய எழுச்சி என்பது இஸ்லாமிய சகோதரனுக்கு எதிரானது கிடையாது, கிறிஸ்தவ சகோதரனுக்கு எதிரானது கிடையாது. இந்துக்களை பாடாகப்படுத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இன்று தமிழகத்தில் இந்துக்களுடைய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் கேள்வி கேட்கின்றார், மத அரசியலை தமிழ்நாட்டில் கொண்டு வந்ததே திமுக, சாதி அரசியலை கொண்டு வந்ததே திமுக, சாதியை வைத்து பிரித்து மேல் ஜாதி கீழ் ஜாதி, இந்த வேட்பாளர் போடு இந்த வேட்பாளர் சுயேட்சையா போடு ஓட்ட பிரி என்று அத்தனையும் கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். 35 அமைச்சர்கள் தமிழகத்தில் திமுகவுடைய அமைச்சர்கள் இருக்கிறாங்க ஐயா,
பட்டியலினத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இரண்டு பேர் அமைச்சர்களாக இருக்கின்றார்கள். 35 2. ஆனா மோடி ஐயாவுடைய அமைச்சரவையில பட்டியல் சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய 12 பேர் அமைச்சர்களாக இருக்கின்றார்கள். நீம் சொல்லுங்கள், சமூக நீதி என்பது நரேந்திர மோடி அவர்களா, சமூக நீதி என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசாங்கம்? நீங்கள் சொல்லுங்கள் சகோதர சகோதரி. மக்களுக்காக அம்பேத்கர் ஐயா சொல்லியிருக்கிறார். அம்பேத்கர் ஐயாவுடைய ஒரு வார்த்தையும் கூட தப்பாமல் பின்பற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாணவன் யார் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பெண்களுடைய முன்னேற்றம் என்று, நாட்டினுடைய முன்னேற்றம் என்று அண்ணல் அம்பேத்கர் ஐயா சொன்னார். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, பெண்களுக்கு எல்லா வளமும் செல்வமும் பலமும் கொடுக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் எங்கே? இங்க பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி ரோடோட அலைய வைக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு எங்கே? நீங்களே யோசிச்சு பாருங்க. மோடி ஐயாவுடைய ஆட்சியிலே சாதியை பற்றி யாராச்சும் பேசலாமாங்க ஐயா? மோடி ஐயாவுடைய ஆட்சியிலே மேல் ஜாதி கீழ் ஜாதி என்கின்ற வார்த்தை இருக்குதுங்களாங்க ஐயா? எப்படி கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சியை பார்த்தீங்களோ அதே போல் மோடி ஐயாவுடைய ஆட்சியை பொறுத்தவரை மக்களை மக்களாக பார்க்கின்றார். சாதியை வைத்து அரசியல் செய்வது நாம இங்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு. ஆனால் சகோதர சகோதரிகளை 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை இது வளர்ச்சி அரசு. குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும். சைக்கிள் ஸ்டாண்டை எடுத்து ஒண்ணுங்க, அப்பதான் சைக்கிள் ஓடும். சைக்கிள் ஸ்டாண்டை போட்டு எத்தனை நாளைக்கு அந்த வீட சுத்துறது இல்லையா? அதனால இங்க வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள்கிட்ட என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம், நரேந்திர மோடி ஐயாவின் பக்கம் 2024 தேர்தலில் கண்டிப்பா நிக்கணும் ஐயா. ஒரு நம்பிக்கை, ஒரு ஓட்டுங்க ஐயா. 5 வருஷத்துக்கு 4 ஓட்டு போடுறீங்க. பாராளுமன்றத்துக்கு ஒரு ஓட்டு, சட்டப்பேரவைக்கு ஒரு ஓட்டு, பஞ்சாயத்துக்கு ஒரு ஓட்டு, நகர்ப்புற தேர்தலுக்கு ஒரு ஓட்டு, 4 ஓட்டு போடுறீங்க. பெரியவங்க நிக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில 40 ஓட்டு போட்டவங்க நிக்கிறீங்க. 50 ஓட்டு போட்டவங்க நிக்கிறீங்க. ஓட்டு போட்டு உங்களுடைய கைரேகை தேர்ந்தது மட்டுமே தவிர நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சி நடந்திருக்கிறதா? நீங்கள் எதிர்பார்த்த நல்ல சமுதாயத்தை அரசியல்வாதிகள் தமிழகத்திலே கட்டமைத்திருக்கின்றார்களா? சாதி இங்கே ஒழிக்கப்பட்டிருக்கிறதா? ஏழை மக்களுடைய முன்னேற்றத்திற்கு இந்த அரசியல் வழிவகுத்திருக்கிறதா? இல்லைங்க. ஆனா மோடி ஐயாவுடைய ஆட்சி இருப்பார். இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஆய்வறிக்கை சொல்லுகிறது, ராமர் கோவில் கட்டிய பிறகு அடுத்த ஓராண்டுல அந்த ராமர் கோவிலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மூலமாக உத்தரப்பிரதேச அரசுக்கு வரக்கூடிய வருமானம் மட்டுமே 25,000 கோடி ரூபாய் என்று எஸ்பிஐ ஆய்வறிக்கை சொல்லி. இங்க எத்தனை கோயில் இருக்குதுங்க ஐயா? தடுக்கியூர் தான் கோயில். நவகிரக கோயில் இருந்து ஆரம்பித்து, பக்கத்துல சிதம்பரம் கோயில் இருந்து ஆரம்பித்து, இங்க போயிட்டீங்கன்னா மயிலாடுதுறைக்கு போயிட்டீங்கன்னா அங்கே கோயில் இருக்கு, சூரியனார் கோயில் இருக்கு, எத்தனை கோயில் இருக்கு. இதையெல்லாம் ஒழுங்காக பராமரித்து இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு கோவிலை வைத்து ஒரு ஆட்சி நடத்தினாலே தமிழகத்திலே 2 லட்சம் கோடி ரூபாய் மக்களுக்கு வருமானத்தை பெருக்கும். பூ விற்கிற அக்காலிருந்து, கட்சி விற்கிற அண்ணனிலிருந்து, ஆட்டோ ஸ்டாண்ட் விற்கிற அண்ணனிலிருந்து கோவிலை மட்டும் சரியாக புறக்கணித்து இந்தியா உலகத்திலிருந்து வரக்கூடிய பக்தாதிகள் தமிழகத்தில் கொள்ளுங்கள். எஸ்பிஐ ஆய்வறிக்கை சொல்லுங்க. ராமர் கோவில் மட்டுமே 25,000 கோடி ரூபாய் உத்தரப்பிரதேச அரசுக்கு அடுத்த ஆண்டு வருமானம் கொடுக்கிறார். கோவிலை பார்க்கணும், சும்மா இருக்க மாட்டோம். ஹோட்டல்ல தங்குவோம், டீ சாப்பிடுவோம் இல்லைங்களா ஐயா? டிஃபன் சாப்பிடுவோம், ஒரு பஜ்ஜி சாப்பிடுவோம், ஒரு கடையில போய் பூ வாங்குவோம், ஒரு பிரசாதனாச்சு வாங்குவோம், ஒரு ராமர் போட்டோனாவது வாங்குவோம். ஆனால் கோவிலை பொறுத்தவரை நமக்கு ஆன்மீகமாக இருந்தாலும் கோவிலை சுற்றி ஒரு பெரிய பொருளாதாரம் இருக்கிறது ஐயா. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே உங்களுடைய அன்பையெல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்று 2026 ஆட்சிக்கு வரும்பொழுது கோவிலை மட்டும் வைத்து இந்த அரசுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் எங்களால் கொடுக்க முடியுங்க. எப்படிங்க ஏழை மக்கள் இருப்பாங்க? ஒரு கோயில் இருக்கிற ஊர்ல எப்படிங்க ஏழை இருக்க முடியும்? கோயிலுக்கு வரக்கூடிய வருமானத்தை பகிர்ந்து வைத்தால் எப்படி அந்த ஊரில் ஏழை தாய் இருக்க தெரியும். கோவிலுக்கு எதிரான ஆட்சி நடக்குது. எப்படி உங்களுக்கு அதை பற்றி அறிவு இருக்க முடியும்? எவ்வளவு கொள்ளடிக்கலாம், உதயநிதி ஸ்டாலினை எப்ப அமைச்சராக்கலாம், எப்ப துணை முதலமைச்சராக்கலாம் என்று யோசிக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு இதை பற்றி யோசிப்பதற்கு நேரங்கள். ஐயா, இதே பெண்ணாடத்துல ரொம்ப நாளைக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் கட்சி கவுன்சிலர் விஸ்வநாதன் ஒருத்தர் இருக்கார். எந்தவித பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாம ஒரு தூய்மை பணியாளர் ஒருத்தர் கீழே இறங்கி கழிவுநீர் கால்வாயை சுத்தப்படுத்தி சொல்லி அவர் இறந்து போயிட்டார். தப்பு பண்ணது யாருங்க ஐயா? கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கவுன்சிலர் விஸ்வநாதன். இதை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் சகோதரர் சூர்யா அவர்கள் எடுத்து பேசுறார். காவல்துறை கைது யார பண்ணாங்க? சூர்யாவை கைது பண்ணாங்க. எதிர்த்து பேசியவருக்கு கைது. ஆனா உள்ள இறங்கி வேலை செய்யற சொல்லி இறந்து போனாங்கல்ல, அந்த கம்யூனிஸ்ட் கவுன்சிலர் மீது கைது கிடையாது. இதாங்க தமிழகத்தில் சட்டம் ஒழுங்குடைய லட்சணம் அப்படித்தான் நடந்தது. அதுவும் உங்களுடைய பின்னாடத்தில் நடந்தது. நமக்கு தெரியுங்க,
இல்லையா இதே திட்டக்குழு தொகுதியில சிப்காட் நிறைய பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை வளர்ச்சி அரசு. வளர்ச்சி என்பது விவசாய நிலத்திலே வருவதற்கு நாங்கள் அனுமதிக்க போவது கிடையாது. உங்களோடு நிற்கப் போகிறோம். ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் தரிசு நிலங்கள் இருக்கும் பொழுது அங்கே வந்து தொழிற்சாலைகள் போகாம திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு எங்கே எல்லாம் தண்ணீர் இருக்கிறதோ, எங்கே எல்லாம் விவசாயம் செழிக்கின்றதோ அங்க எடுத்துக்கிட்டு சமீபத்தில் இங்கே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. குறிப்பாக புள்ளூர், கொண்டங்குறிச்சி, ஆவட்டி இந்த பகுதியில 500 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலத்தில் 3 பாகம் விளையக்கூடிய நிலத்தை சிப்காட் எடுக்க வந்த பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு அளித்து போராட்டத்தில் இறங்கினோம். அது மட்டுமல்ல, இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் சகோதரர் நின்று கொண்டிருக்கின்றார். அவரும் அவருடைய தோழர்களும் டிசம்பர் 15, 2023 இங்கே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை எடுத்து தாலுகா ஆபீஸ்ல குறிப்பாக புள்ளூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய நிலத்தை எடுக்கக்கூடாது என்பதற்காக உங்களோடு போராடி அதை வெற்றிகரமான ஒரு இயக்கமாக கூட மாற்றி காத்திருக்கிறார்கள். சகோதர சகோதரி, இன்று பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் முதல்ல எந்த கட்சியை கூப்பிடலாம் நீங்க யோசிச்சா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி. உள்ளூர் பிரச்சனையாக இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி. தமிழகத்தில் லஞ்சம் இருக்கா, அதுக்கு அடி கேட்பது பாரதிய ஜனதா கட்சி. வெள்ளும் சனநாயகம் என்கின்ற மாநாடு போட்டு துடிபாடக்கூடிய மாநாடாக திருமாவளவன் மாற்றி இருக்கிறாங்க. ஆனா சனநாயகத்தை பற்றி உண்மையாக பேசக்கூடிய ஒரு கட்சினா பாரதிய ஜனதா கட்சி. ஜாதி அரசியல் செய்யக்கூடாது, வளர்ச்சி அரசியல் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியது பாரதிய ஜனதா கட்சி. காரணம் ஐயா, 10 ஆண்டுகளாக வாழ்ந்து காட்டியிருக்கின்றோம். மோடி ஐயாவுடைய ஆட்சியில 10 ஆண்டுகளாக வாழ்ந்து இருக்கின்றோம், சொன்னதை செய்திருக்கின்றோம். நம்முடைய தேர்தல் அறிக்கையில் என்னவெல்லாம் சொல்லியிருக்கோம் ஐயா, எல்லாத்தையும் செஞ்சிட்டோம். அதனால்தான் உங்களிடம் அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். ஐயா, இந்த பகுதி வளரும். இளைஞர்கள் வெளியே வேலைக்கு போகக்கூடாது. இந்த தொழிற்சாலைகள் இங்க வரணும் ஐயா. தரிசு நிலங்கள் இருக்கு, விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் வரணும். ஏழைகள் என்பது பகுதியில் இருக்கக்கூடாது. கோவிலை வைத்து ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை நம்மால் ஈட்ட முடியும். அதையெல்லாம் நடத்தி காட்டுவதற்கு ஒரு முறை உங்களுடைய நம்பிக்கை, ஒரு முறை உங்களுடைய வாக்கு, உங்களுடைய ஒற்றை ஓட்டு 2024 பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை வைத்து மிக அற்புதமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யாத்திரைக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு, நம்முடைய தலைவர்களுக்கு எல்லாம் இந்த நேரத்தில் நான் பேசுறது ஐயா, நன்றி சொல்றோம். குறிப்பாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்து நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு இடத்திலே நிறுத்தி இந்த யாத்திரை மிக அற்புதமாக நடப்பதற்கு காரணமாக இருந்த அண்ணன் மருதை அவர்கள் மாவட்ட தலைவர்கள் நன்றியை தெரிவித்து, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் பெரிய அரசியல் பாரம்பரியம் இருந்து அவருடைய தந்தையார் காலத்திலிருந்து ஏழை மக்களுக்காக பாடுபடக்கூடிய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் ஏஜி சம்பத் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, சகோதரர் விலாசலம் அவர்கள் மாநில செயலராக பொறுப்பேற்ற பிறகு இந்த பகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சி என்பது ராக்கெட் வேகத்திலே சென்று கொண்டிருக்கிறது. சகோதரர்களுக்கு நன்றியோட்ட வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய பட்டியலினுடைய மாநில தலைவராக இருந்து திட்டக்குடியிலே 2021 சட்டப்பேரவை தேர்தலில் 67,000 பேர் அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார். 62,000 பேர், 62,000 வாக்காளர்கள் அண்ணன் தடா பெரியசாமி மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்தீர். எங்களுக்கு தெரியுங்கய்யா, தடா பெரியசாமி உங்களுக்காக பாடுபடுறார். இன்னைக்கு ஏழை மக்களுக்காக பேசினா அவங்க வீட்டில் வந்து நடத்திருப்பாங்க, அவருடைய கார் கண்ணாடி உடைப்பாங்க, அவரை அச்சுறுத்துவாங்க. அதையெல்லாம் தாண்டி கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் நினைக்கக்கூடிய உண்மையான சம்பவங்கள் இந்த மண்ணில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் கிடைக்கும் நடக்கும் என்பதை முழுமையாக நம்பி உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தலைவர் அண்ணன் தடா பெரியசாமி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து, திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் விநாயகமூர்த்தி அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கடுமையான உழைப்புக்கு தெரிவித்ததை பாராட்டி மிக அற்புதமாக இந்த யாத்திரை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சகோதரர் வெங்கடாபதி அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து, மாவட்டத்துடைய பொதுச் செயலாளர் ரங்கராஜன் அவர்கள், மாநில செயற்குழு உறுப்பினர் தாமரை மணிகண்டன் அவர்கள், மாவட்ட துணைத் தலைவர் பொன் குளஞ்சி அவர்கள், மாவட்ட துணைத் தலைவர் ஐயப்பன் ரவி அவர்கள், மாவட்ட செயலாளர் சுரேஷ் அவர்கள், விமலாசிரியன் அவர்கள், மாநில பொதுக்குழு நரேந்திரன் அவர்கள், ஆவட்டி கணேசன் நன்றியை தெரிவித்து, குறிப்பாக ரங்கராஜன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிப்பதனுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். இந்த பகுதியிலே கட்சியினுடைய வளர்ச்சிக்காக மிக கடுமையாக பாடுபடக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர் ரங்கராஜன் அவர்களுக்கு மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, முன்னாள் மாவட்ட தலைவர் இளவரசர் கொண்டிருக்கிறார். மிக அமைதியாக அடக்கமாக ஒரு தொட்டமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சிக்கு எப்பொழுதும் பாடுபடக்கூடிய அண்ணன் இளவரசர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அவர் உத்வேகம் இன்னும் இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற கருத்தையை வைத்து, நம்முடைய ஓபிசி அணியினுடைய மாவட்ட தலைவர்
கஜேந்திர சிங் அவர்கள் என்று கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய ஒன்றிய தலைவராக இருக்க மிக கடுமையாக பாடுபட்டு பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய அண்ணன் காமராஜ் அவர்கள், அண்ணன் பூமிநாதன் அவர்கள், அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள், அண்ணன் சசிகுமார் அவர் நன்றியை தெரிவித்து சகோதரர் ராஜா உடையார் அவர்கள் எப்பொழுதும் கூட மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், ஏழை மக்களின் பக்கம் நிற்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அற்புதமான தலைவர் ராஜா உடையார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து நேரம் ஆகியிருந்தாலும் கூட பொறுப்பிற்கான மேலும் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இல்லத்தரசிகளே, குழந்தைகளே, இளைஞர்களே, நீங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சட்டங்களே பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கின்றீர்கள். உங்கள் நம்பிக்கை பொய்த்து போகாது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நீங்கள் கனவு காண்கின்ற சமுதாயத்தை படைத்து உங்களுக்கு அளிப்பார் என்கின்ற உறுதிமொழியை உங்களுக்கு அளித்து மறந்து விடாதீர்கள், மறந்து விழுந்து விடாதீர்கள். 2024 பாராளுமன்ற தேர்தலில் இளைஞரை நம்பிக்கைக்கு செல்கின்ற ஒவ்வொரு இளைஞரும் 100 வாக்காளர்களை, 100 புதிய வாக்காளர்களை நீங்கள் வாக்குச்சாவடி கொண்டு வரும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாக்களிக்க நீங்க சொல்லணும். இளைஞர்கள் வீடு வீடாக ஏறி பாரத பிரதமருடைய சாதனையை பேசுகின்ற காரணம் வளர்ந்த இந்தியாவுடைய மிகப்பெரிய பயனாளிகளாக இருப்பது நம்முடைய இளைஞர் பட்டாள். எங்களுடைய சகோதரிகள், தாய்மார்கள், உங்களுடைய குழந்தை நல்ல ஒரு நாட்டில் வளர வேண்டும் என்றால் உங்களுடைய வாக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அன்பான வேண்டுகோளை வைத்து எங்களுடைய இளைஞர் பெருமக்கள் பெரியவர் நிற்கிறார். இத்தனை காலம் யாருக்கோ ஓட்டு போட்டு பார்த்துட்டீங்க. ஆனா இந்த முறை நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும், மாற்றுக் கட்சி நண்பர்கள் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியும். நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த முறை மோடி 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 மட்டும்தான். 2024 மோடிக்காக நாம வாக்களிப்போம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த மாவட்ட தலைமைக்கு நன்றி சொல்லி உரையை முடித்துக்